எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்க. நமக்கு வாசனையும் சூப்பராக இருக்குங்க. நம்ம கடையில் கிடைக்கிறதோட வீட்டில் வந்து ஆரோக்கியமாக பண்ணியாச்சு. ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிடலாம். இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில் இருந்ததுன்னா கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராக இருக்குது. டொமேட்டோ சாஸ் பண்ண போகிறாங்க. வீட்லேயே நம்ம டொமேட்டோ சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். 1 கிலோ தக்காளி வாங்கியிருக்கேன். நல்ல பழுத்த பழமாக இந்த மாதிரி ரெட் கலரில் இருக்கணுங்க. சாஸ் வந்து நல்ல கலராக கிடைக்கணும்னா இந்த மாதிரி ரெட் கலரில் எடுத்துக்கோங்க. சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. சட்னி வந்து சாஸ் வந்து சூப்பராக கிடைக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பழத்தை வந்து நம்ம கட் பண்ணி இப்போ வேக வச்சு எடுக்கணுங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் நம்ம வீட்டிலே பண்ணும்போது. கடையில் வந்து நமக்கு என்ன அதில் ஆட் பண்ணுதாங்கன்னு தெரியாது. நம்ம வீட்டிலே பண்ணோம்னாக்கே ரொம்ப எளிமையான முறையில் ஈஸியாகிட்டு பண்ணிடலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டொமேட்டோ வந்து நம்ம குக்கரில் தான் வேக வச்சு எடுக்க போகிறோம். அதனால் கட் பண்ணி குக்கர்லேயே போட்டுக்கலாம். நல்லா கழுவி துடைச்சி தண்ணி இல்லாமல் எடுத்துக்கணுங்க. ஈரமே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எடுத்துட்டு எவ்வளோ ரெட் கலரில் இருக்குது பாருங்கள் பழம். வந்து இந்த மூட்டை நறுக்கி எடுத்துடணுங்க. மூட்டை வந்து நம்ம போடக்கூடாது. மூட்டை போடாமல் இந்த மாதிரி நறுக்கி எடுத்துடணுங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை, நம்ம வேக வச்சு தான் எடுக்க போகிறோம். இதை குக்கரில் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சுங்க. குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாதுங்க. இப்போ இதில் தேவையான பொருள் இப்போ ஆட் பண்ணிடலாம். குக்கரை அடுப்பில் ஆன் பண்ணிவிட்டு தேவையான பொருள் போட்டுக்கிடலாங்க. குக்கரை அடுப்பில் வச்சுட்டு குக்கரை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயங்க, அதில் ஒரு வெங்காயம் போட்டுக்கணும். நம்ம டேஸ்ட்டு கண்டி ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு பூண்டுங்க, முழு பூண்டை உரித்து நம்ம போட்டுக்கணும். இப்போ வெங்காயத்தையும் கட் பண்ணியாச்சு, பூண்டையும் உரித்து வச்சாச்சு. இப்போ வந்து இதில் நம்ம தேவையான பொருள் எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி ஒரு ஒயிட் துணி எடுத்துக்கோங்க. ஏலக்காங்க, ஒரு 3 ஏலக்காய், 4 ஏலக்காய் வச்சுக்கோங்க. பரும் ஏலக்காய் இருந்ததுன்னா 1 ஏலக்காய் போட்டுக்கோங்க. அப்புறமாட்டும் மிளகு ஒரு 1/2 ஸ்பூனுங்க. இதெல்லாம் போட்டேன்னா அந்த சாஸ் வந்து நல்ல மணமாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா கொடுக்குங்க. அப்புறமா பட்டை, ஒரு துண்டு பட்டை. அப்புறமா ஜாதி பத்திரி பூ இருக்குது பாருங்கள், அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜாதி பூங்க என்ன இருக்குது பாருங்கள், இதுதான் ஜாதி பூ. இது ஒரு துண்டு போட்டுக்கலாம். ஒரு 7-8 லவங்கம் போட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம கட்டி உள்ளுக்க வச்சிடணுங்க. மூட்டை மாதிரி கட்டி நம்ம உள்ளுக்க போட்டுடணும். இதில் உள்ள சாறு புறம் இறங்கிருங்க நமக்கு. இந்த மாதிரி முடிச்சு போட்டு விட்ருங்க, வெளியில் வராது. தக்காளி கூட போட்டுக்கலாம். தக்காளியில் வந்து தண்ணி விட்டு வந்துருச்சு பாருங்கள், இல்லைங்களா? இதில் தேவையான பொருள் போட்டுக்கலாம். நம்ம கட்டி வச்சுருக்க மசாலாங்க, கரம் மசாலா போட்டுக்கலாம். அப்புறமா முழு பூண்டு 1, இதையும் உரித்து போட்டிருக்கேன். அப்புறமா ஒரு வெங்காயங்க, இதையும் போட்டு நம்ம காரத்துக்கு லைட் காரம் கொடுக்கணுங்க. அதுக்காண்டி 2 வரமிளகா போட்டுக்கேன். காஷ்மீர் மிளகா இருந்ததுன்னா ஒரு 4 மிளகா போட்டுக்கோங்க, நல்ல கலர் கிடைக்கும் உங்களுக்கு. லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு
நம்ம ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மூடி வச்சுக்கலாம். மீடியமில் வச்சு 2 விசில் விடுங்க, நல்லா வெந்துடும். சாஸ் பண்ணுறதுக்கு தக்காளியை வேக வச்சாச்சுங்க. வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி அதை வடிகட்டி எடுக்கணுங்க. வடிகட்டி எடுத்து அப்புறமா நம்ம வேக வைக்கணும். வெல்லம் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான சாஸ் ரெடிங்க. இது கூட ஒரு சீக்ரெட் பொடி போடுவாங்க. அந்த பொடி கிடச்சிச்சின்னா நீங்கள் வாங்கி போடுங்க மார்க்கெட்டில். எனக்கு கிடைக்கல அந்த பொடி. வினிகர் ஊற்றுனாலும் கொஞ்சம் வினிகர் ஊற்றிடலாங்க. உங்களுக்கு அவ்வளோ ஒரு அட்டகாசமாக கிடைக்கும். நம்ம கொஞ்சம் அன்னைக்கு வினிகர் ஊற்றி பண்ணலாம். அந்த பவுடர் எனக்கு கிடைக்கல. கிடச்சிச்சின்னா கொஞ்சம் அளவு போட்டால் போதுங்க. அது ஸ்டோர்களில் கிடச்சிச்சின்னா வாங்கிக்கோங்க. வாங்கி அந்த பொடி இருந்ததுன்னா கொஞ்சமாக போட்டு பண்ணிக்கோங்க. அது இல்லைன்னா சும்மா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சமாக வினிகர் ஊற்றியே பண்ணலாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி வினிகர் ஊற்றி நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ அட்டகாசமாக கிடைக்குதுன்னு பாருங்கள். இப்போ 2 விசில் விட்டு வேகட்டுங்க. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். குக்கரை ஓப்பன் பண்ணிடலாங்க. வாவ், சூப்பராக வந்துருச்சு பாருங்க. இது நம்ம கொஞ்சம் ஓரத்தில் எடுத்து வச்சுட்டு அப்புறமாட்டு லாஸ்ட்டில் போட்டு கிண்டணுங்க. ரேசை கிண்டி கொடுத்து ஆற வச்சுக்கலாம். நம்ம ஆற விட்டு தான் அரைக்க முடியும். கொஞ்சமாக ஆறட்டும். எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்க. கொஞ்சம் ஆறட்டுங்க, சூடாக இருக்குது. தக்காளி நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நம்ம 2 பேச்சா அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாதியை விட்டு நம்ம அரைச்சி விடணுங்க. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. இந்த அளவுக்கு அரைச்சிட்டு நம்ம ஒரு ஜல்லடையில் விட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் வச்சு நம்ம வடிகட்டிடலாம். மிச்சம் இருக்கிறதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். 2வது நம்ம அரைச்சி எடுத்தாச்சுங்க. அப்படி இருக்கட்டும். இதை நல்லா வடிகட்டிட்டு அப்புறமேட்டு அதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சல்லடையில் வச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு நல்லா ஃபில்டர் ஆகி வந்துடுவோங்க. ஜூஸ் நல்லாயிருக்கும். அதில் இருக்க விதை தோல் எல்லாமே நமக்கு வெளியேறிடும். ஜூஸ் மட்டும் நமக்கு அதில் கிடைக்குங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் வடிகட்டிடுங்க. விதையெல்லாம் பாருங்க, விதையை தோலலாம். நம்மளுக்கு வடிகட்டும் போது இதெல்லாம் வந்துடுங்க. ஃபுல்லாக நம்ம எடுத்தாச்சு. இதெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப மிச்சம் இருக்கிறதையும் நம்ம அதை மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாங்க. ஒரு நாள் வேலை மெனக்கிட்டு நம்ம எடுத்து வச்சோம்னா சரி, ஒரு 6 மாதம் 8 மாதம் வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லைங்க. ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணதாக இருந்தால் 2 கிலோ போட்டு பண்ணுங்க, அது பாட்டுக்கு இருக்குங்க. வெளியில் எடுத்து ரொம்ப நேரம் வைக்கக்கூடாதுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளுக்கு எடுத்து நம்ம வச்சிடணும். வெளியில் வச்சாச்சுன்னா சீக்கிரமாக கெட்டு போகும். தேவைக்கேற்ப எடுக்கணும். அப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடணுங்க. வினிகர் ஊற்றும்போது நம்மளுக்கு வெளியில் இருந்தாலும் கெட்டு போகாது. இருந்தாலும் கூட கொஞ்ச நாள் நமக்கு இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சம் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம உள்ளுக்கு வச்சிடணும். எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்தாச்சுங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
சாரப்பெல்லாம் நம்ம எடுத்தாச்சுங்க. சாரை வேற சக்கை வேற எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க. எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். விதை வந்து நெருன்னு இருக்குது பற்றியால விதை வந்து இதை தூர போட்டுருணுங்க. நம்ம இப்போ நம்ம சட்னி எதுவும் தாளித்தோம்னா அது கூட போட்டு பண்ணலாம், வேஸ்ட் பண்ணாமல். அது இல்லைன்னா தூர போட்டுருங்க. அதை காய்ச்சி எடுத்துக்கலாங்க. மறுபடியும் நம்ம என்ன செய்யணும்னா குக்கரில் விட்டு நம்ம அப்படியே காய்ச்சணுங்க. கை எதுவும் படக்கூடாது. கைப்படாமல் பண்ணணும், அப்போ தான் கெட்டு போகாது உங்களுக்கு. கைப்பட்டுனா சீக்கிரம் கெட்டுருங்க. கொஞ்சம் வற்றணும். நல்லா காய்ச்சினா தான் உங்களுக்கு வந்து நல்ல க்ளீனாக கிடைக்கும். அடுப்பு ஆன் பண்ணிடலாம். இது கூட வந்து நம்ம கட்டி வச்சுருக்க பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாத்தையும் உள்ளே போட்டுடலாங்க. அது கூட போட்டே நம்ம காய்ச்சினோம்னா அதில் உள்ள ஃப்ளேவர் பூரா இறங்கிரும். சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. சாஸ் வந்து எப்படி இருக்கு பாருங்க, கலர் பார்க்கறதுக்கு. கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் மட்டும் நம்ம வெல்லம் போடணுங்க. ஸ்வீட்டுக்காண்டி வெல்லம் போடணும். சர்க்கரையும் போடலாம், ஆனால் வெல்லம் போட்டு பண்ணுங்க, நல்லது. கொஞ்சம் வேக விட்டு போடணுங்க. கொஞ்ச நேரம் அடுப்பை மீடியமாக வச்சு கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட்டுக்காண்டி வெல்லத்தை ஆட் பண்ணியாச்சு. அப்புறமா லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. இந்த ஸ்வீட்டையும் புளிப்பையும் இனிப்பையும் தூக்கி கொடுக்கறதுக்கு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் போதுங்க. போட்டிங்கன்னா இந்த இனிப்பு புளிப்பு எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி கொடுக்கும். வெல்லம் வந்து நல்லா கரையட்டும். கரைஞ்சி இதில் வெந்து வரணும். சூப்பராட்டு தயாராகிடுச்சிங்க. கொஞ்சம் வேகட்டும். நல்லா வெந்துருச்சுங்க. வெல்லம் போட்டும் ஒரு 4 நிமிஷம் வேக விட்டேன். வினிகருங்க, சமையலுக்குள்ள வினிகர் தான். கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன், அவ்வளோதாங்க. இது வந்து நீங்கள் எவ்வளோ நாளானாலும் யூஸ் பண்ணலாம், ஒன்றுமே செய்யாது உங்களுக்கு. ஆறுனான்னு கொஞ்சம் திக்காகும். கொஞ்சம் 2 நிமிஷம் வேகட்டும், நம்ம எடுத்துக்கலாம். சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சிங்க. அருமையான சுவையில் சாஸ் ரெடி. அப்படியே நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிடலாம். ஆறணுங்க. ஆறுனதுக்கப்புறம் தான் ஸ்டோர் பண்ணணும். இல்லைங்களா? சூப்பராக கிடச்சிருக்கு. அப்படியே ஆற விட்டுலாம். கொஞ்சம் டமாட்டோ சாஸ் வந்து நல்லா ஆறிடுச்சிங்க. ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிடலாம். ஒரு ஏர் கண்டெய்னர் டப்பா இல்லைன்னா இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில் இருக்குதுன்னா இந்த மாதிரி பாட்டில்களில் ஸ்டோர் பண்ணி வைங்க. சூப்பராக இருக்கும் உங்களுக்கு, கெட்டு போகாது. காற்று போகாத பாட்டிலாக இருக்கணுங்க. அப்படியே இந்த கடையில் மாற்றிக்கலாம். நம்ம இதை வந்து எடுத்துடணும், இனி தேவையில்லை. அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதில் உள்ள ஜூஸ் பூரா இறங்கிட்டுங்க நமக்கு. அருமையான சுவையில் சாஸ் ரெடிங்க. எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்க. நமக்கு வாசனையும் சூப்பராக இருக்குங்க. நம்ம கடையில் கிடைக்கிறதோட
வீட்டில் வந்து ஆரோக்கியமாக பண்ணியாச்சு. ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிடலாம். அந்த மாதிரி கிளாஸ் பாட்டில் இருந்ததுன்னா கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைங்க, சூப்பராக இருக்கும். இப்படியே பாட்டிலில் ஊற்றி வச்சிடலாங்க. எம்மி எம்மி சாஸ் ரெடி. அருமையாட்டு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சுக்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சாஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. டொமேட்டோ சாஸ் சூப்பராகிட்டு பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களுக்கு ஏதாவது ரெசிபி தேவைன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அப்லோட் பண்ணுறேன். சூப்பரான சாஸ் ரெடி. வாங்க சாப்பிடலாம். ப்ரெட்டோட, ஸ்நாக்ஸோட, தோசை, இட்லிக்கு எல்லாத்துக்குமே ஸ்வீட்டாக இருக்குங்க. நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு சூப்பராக இருக்குங்க. குழந்தைகளுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைன்னா ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி சாஸ் வச்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.